உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஜான்சனா லீட் ரோலா நடித்த லிட்டில் பிரதர் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடியில் தமிழில் டப் பண்ணியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னா, ஜான்சனா தன்னுடைய ஸ்கூல் டேஸில் ஒரு சேரிட்டிக்காக ஒரு பையனை பிரதரா தத்தெடுத்துருவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிரதர் ஜான்சனாவுடைய லைஃப்குள்ள மறுபடி வருவார். அந்த தத்தெடுத்த பிரதர் ஜான்சனா லைஃப்குள்ள மறுபடி வருவார். அவர் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஜான்சனா லைஃப்ல என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குது, ஜான்சனோட கேரக்டர் எப்படி மாறுது அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். இதுல ஜான்சனாவும் சரி, எரிக்கா நடிச்சிருக்கவும் சரி, எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. காமெடி பிளஸ் ஒரு எமோஷனல் ட்ராமா தான் இந்த படம். ஸோ காமெடி அங்கங்க தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜான்சனா அவரோட கேரக்டர் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம ஒரே சீன்லயே அப்படியே சேஞ்ச் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சீன்ஸுமே நம்ம கெஸ் பண்ணிடலாம், ஓ இப்படி 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 நடக்க போகுது அப்படின்னு. அது ஒரு பெரிய மைனஸாகவே இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு 18+ மூவி தான். அதை நீங்க மனசுல கண்டிப்பா வச்சுக்கணும். இதுல வல்கரான டயலாக்கு நிறைய இருக்கு, தமிழ் டப்பிங்லயே நிறைய இருக்கு, வல்கரான சீன்ஸுமே நிறைய இருக்கு. ஒரு ஜான்சனா படம் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி உட்காந்து பார்த்துடாதீங்க ஃபேமிலியோட. இது தனியா உட்காந்து தான் பார்க்கணும். அடல்ட் காமெடிலாம் இருக்கு. ஸோ அதை மனசுல வச்சுட்டு இந்த படத்தை பாருங்க. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுற இந்த படம். உங்களுக்கு பொழுது போலேன்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச்ன்னு தான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுடைய கருத்தை எங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க என்னென்ன மாத்திக்கணும் அப்படின்ற விஷயத்தையுமே உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.